அது அந்த வைத்தரசியல் தான் திரும்ப திரும்ப சொல்றேன். முதலமைச்சர் இரவோட போறாரு. அதை பாலிடிக்ஸ் பண்ணி பேசுறது. ஏன் முதலமைச்சர் போறாரு? முதலமைச்சருக்கு வேற வேலை போறீங்க. உடனே ஏன் போற? இதெல்லாம் அயோக்கியத்தனமா இல்ல. துபாயில இருந்து ஏன் உதயநிதி வந்தாரு? அதாவது அங்க இருக்கிற ஒருத்தன் நிகழ்த்தனும் போயிட்டான் அந்த இடத்த விட்டு. அடுத்த நிமிஷம் எஸ்கேப் ஆயிட்டான். எங்கேயோ இருக்கிறவங்க கேள்விப்பட்டு அங்க வந்தா சம்பவத்தை நிகழ்த்திட்டு ஓடி போனவன கேட்கறதுக்கு துப்பு இல்லாதவங்க எல்லாம் வந்து பாதுகாக்கிறவங்களை வந்து கேட்கறதுக்கு பாத்தீங்க. இது விஜய் மாதிரி மோசடியானவங்க இவங்க. இவங்களுக்கு மனசுல திமுகவுக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சி இல்லைன்னா இந்த கேள்வி அவர்களால் கேட்க முடியாது. இப்ப இந்த சம்பவம் இன்னொன்று சொல்லிங்க, முதலமைச்சர் அன்னைக்கு நைட் வரலன்னு வச்சுக்கோங்க. முதலமைச்சருக்கு இதை விட வேற என்ன வேலைன்னு கேட்பாங்க. ஏன் முதலமைச்சர் வரல? ஏன் முதலமைச்சர் போல? ஏன் துணை முதலமைச்சர் துபாயில் இங்க சம்பவம் இவ்வளவு மக்கள் 40 மக்கள் உயிரோடு போடுறாங்க, துபாயில் உல்லாசமாக திரிகிறார் துணை முதலமைச்சர் செய்தி போடுவாங்க. அதாவது என்னன்னா இது அடிப்படையில் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த லோக்கல்ல செந்தில் பாலாஜி இல்லாம எங்க போனாரு? செந்தில் பாலாஜி வரலன்னு சொன்னா செந்தில் பாலாஜி எங்க போயிட்டாரு? இந்த சம்பவம் நடந்ததுல செந்தில் பாலாஜி தலைமறைவாயா இருக்கிறாரு. செந்தில் பாலாஜி விட்டுன்னு சொல்லி நீங்க எப்படி பேசினாலும் இந்த விஷயத்த வந்து அவங்க வந்து திமுகவுக்கு எதிராக பேசுகிறவர்கள் தான் இதை தொடர்ந்து பேசுறாங்க. அதனால இது வந்து திட்டமிட்ட திமுக எதிர்ப்பு மனநிலை கொண்டவர்கள் விஜய் மாதிரியான ஒரு மோசமான நபரை ஆதரிப்பதன் மூலமாக இவ்வளவு ஒரு 41 பேர் இப்ப வந்து ஏறக்குறைய பலி கொடுத்தா மாதிரி அந்த சம்பவத்தில் நடந்திருக்குது. இந்த இடத்துல நீங்க விஜய் ஆதரிச்சு பேசுங்க. ஆனா அந்த விஜய் ஆதரவுங்கிறது கூட அதுல இல்ல. அவங்க கிட்ட நல்லா கவனிச்சுங்க. திமுக எதிர்ப்பு